சாரின்னு சொன்னால் செத்து போன பையன் வருவானா? அதித்குமாரோட லாக்அப் டெத் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சூழல்ல அவர் அடிச்சு கொலை பண்ண போலீஸ்க்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமானது நினைக்கிறீங்களா? பத்தாது தூக்கு தண்டனை கொடுக்கணும். எதிர்கட்சிகள் வந்து ஏங்க இதே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் தான் பொது தமிழ்நாடே வந்து வெள்ளத்தில் மிதந்துச்சு. இல்லை எதுனாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நம்ம வெளியிலேருந்து சொல்ல முடியல. இறந்த அஜித்குமாரோட வீட்டுக்கு அரசியல்வாதிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அரசியல் காரணத்துக்காக போகிறாங்களா இல்லை ஆறுதலுக்காகவா? விஜய் போனார், 2 லட்ச ரூபா கொடுத்தாரு, போய் பார்க்கறதுக்கு போனேன். ஃபஸ்ட்டு அவர் தான் போயிருக்கிறாராம். அதுக்கு முன்னாடி யார் போனாங்கன்னு தெரில. அவர் வந்து எலெக்ஷனுக்கும் நின்னா நம்மளுக்கு ஓட்டு வரணும் போயிருப்பார். இது பார்த்த ஏழை மக்கள் இது மாதிரி ஆயிடுச்சுன்னும் போயிருப்பார். இது 2 இது இருக்கு. போராட்டம் நடத்துறது சும்மா யூடியூப்பில் பின்னாடி யாரோ வந்து யூடியூப்பு எல்லாம் எடுத்துருக்குறாங்க, கேமரா எடுத்துருக்காங்க. அது எப்படி பொய்யா இருக்கும்? அவர் பயந்துன்னா அவர் மூஞ்ச காமிக்காத பின்னாடி எடுத்து பெரிய பெரிய அதிகாரிங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. டிவியில் யூடியூப்பில் எல்லாரும் நாங்கள் போய் பார்த்ததில்ல, அந்த யூடியூப்பில் பார்த்து தானே பாவம்னு பார்த்து தானே நாங்கள் எடுத்து பேசுவோம். அப்போ அந்த 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 வீட்டில் 2 பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு நிற்கிறாங்க. எனக்கு இந்த கோயிலில் வேணாம் வெளியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே எவ்வளோ அக்கப்புறம் நடந்துருக்கான். அவன் எப்படி துடிச்சிருப்பான் அந்த அப்போ அந்த 9,000 எடுத்தேன்றாங்க. நீ ஹேண்டில் பண்ணு, இல்லை கிரைமில் போடு, இல்லை பெரிய அதிகாரி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லு. அவர் அடிச்சு கொலை பண்ண போலீஸ்க்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமானது நினைக்கிறீங்களா? இல்லை, கடுமையான தண்டனை இருக்கணும். தவறு இல்லை என்று சொன்னால் அவனோட மரணத்தை வந்து திரும்பி தர முடியாதுல்ல. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் தரணும். எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வந்து என்ன தப்பாக கரெக்டான்றதை வந்து பப்ளிக்கிட்ட முதல்ல விசாரிக்கணும். விசாரணை என்ற பேரில் அடித்து துன்புறுத்தினா வந்து அதை தான் நம்ம ஒரு படம் கூட சூர்யா சார் படம் கூட பார்த்தோம். அந்த படத்தில் எவ்வளோ தான் பண்ணலன்னு சொன்னாலும் வந்து அடித்து இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம செய்யலைன்னு சொல்கிறத போய் செஞ்சுன்னு சொல்லிட்டு ஒத்துக்க முடியாதுல்ல. அதனால் அவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்கணும். ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட என்ன விசாரித்தாங்கன்ற என்ன விசாரணை நடந்ததுன்றதையும் கிளியராக கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நியூஸில் வந்துட்டுருக்கு அந்த பெண்கள் வந்து ஏற்கனவே அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா அவங்க எப்பேற்பட்டவங்க யாரோட பின்னணியில் வந்திருக்காங்க எல்லாமே கிளியர். அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக போலீஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்க தம்பிக்கு ஒரு அரசாங்க வேலை ஒன்று கொடுத்துருக்காரு, ஒரு வீட்டு மனை பட்டாவோட ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நிவாரண உதவியும் கொடுத்துருக்காங்க. பெரிய கருப்பன் போய் நிவாரண உதவியும் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு அளவில் வந்து முதலமைச்சர் வந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சுருக்காரு. ஏன்னா அவரும் வருத்தப்பட்டார். கண்டிப்பாக இது சரின்னு வந்து யாருமே சொல்லலை. இது வந்து தவறு தான். ஏன்னா பொதுமக்களாகிய நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா ஸ்டேஷன்ன்றது போய் ஒரு விசாரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு குற்றவாளின்னா கண்டிப்பாக குற்றம் இது தப்பு தண்டனை கொடுத்தா ஆகணும். அதனால் இது இறப்பு ஒரு தண்டனையாக இருக்கக்கூடாது. அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதா கோர்ட்லாம் இருக்குது, அது கோர்ட்டில் பார்த்துப்பாங்க. போலீஸ் எப்படி விசாரணை நடத்தணுமோ அப்படி விசாரணை நடத்தினா பொதுமக்கள்லாம் பயப்படாமல் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்கும். அதித்குமாரோட லாக்அப் டெத் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சூழல்ல அவர் அடிச்சு கொலை பண்ண போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமானது நினைக்கிறீங்களா? பத்தாது தூக்கு தண்டனை கொடுக்கணும். அது ஏன் சார் அப்படி சொல்றீங்க தூக்கு தண்டனை? ஆமாம், ஏன்னா ஒரு குற்றவாளின்னு சந்தேகத்தின் பேரில் தானே கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது அவங்க வந்து அத்துமீறி பண்ணக்கூடாது, அது தவறு. சாரின்னு சொன்னால் செத்து போன பையன் வருவானா? சொல்லுங்க. இது நடைமுறையை சொல்கிறேன். கமெண்ட்ல கூட என்ன எதனால கூட பேசுகிறோம். ஒரு வீட்டில் இழப்புன்னு ஒன்று வந்துட்டா சாரினா போதுமா? அவன் எப்படி அடித்து துன்புறுத்திருப்பான். இது கடுமையான பண்ணுங்களுக்கு கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு வேலை கொடுத்தோம்னா சால்வ் பண்ணுறாங்களா? அவன் எப்படி துடிச்சிருப்பான். அப்போ போலீஸ்காரங்களாம் தனியாக இன்னும் இவ்வளோ நடக்குமே. வேலை கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடுமா? சாரின்னு கேட்டால் முடிஞ்சு போயிடுமா? இப்போ இன்னும் இதுக்கு மேலே ஒரு வீட்டில் இதுமாரி பண்ணிட்டு வேலை கொடுத்தா அப்படி தமுக்குமா? சொல்லுங்கள். அப்போ ஏழை மக்கள்லாம் உதாசனமானவங்களா? சொல்லுங்கள். அதுவே யார் வீட்டில் உண்டானவங்க வீட்டில் நடந்தால் சும்மா இருப்பாங்களா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதித்குமாரோட லாக்அப் டெத் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சூழல்ல அவர் அடித்து கொலை பண்ண போலீஸுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை போதுமானது நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணோம்.
இந்த போலீஸ் வந்து எதுக்காக இந்த மாதிரி இல்லீகலாக இப்போ ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணால், ஒரு தப்பு பண்ணால் அவரை வந்து விசாரிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து போத் சைட்ஸை ஹியர் பண்ணணும். அந்த ஓவரால் சினாரியோ பண்ணிட்டு தான் இந்த மாதிரி, அப்போ கூட இந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்கள வந்து கோர்ட்டில் போய் நிறுத்தணும். கோர்ட்டில் வந்து ஒரு வேர்டிக்ட் கொடுத்த பிறகு தான் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க பண்ணதெல்லாம் வந்து டோட்டலி இல்லீகல். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்ணிக் சேரன் இந்த சாதாரண வழக்கில் வந்து இதே மாதிரி தான் லாக்அப் டெத் வழக்கில் திமுக மேலேயும் எதனா தவறு இருக்குதா? கண்டிப்பாக இல்லைங்க. இதில் வந்து அதில் வந்து எங்களால் உடனே வந்து தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டார். அம்மா தப்பு நடந்துருச்சுமா, இது பண்ணாதீங்க, அவங்களுக்கு 5 பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்துருக்கோம், வேலையை விட்டு எடுத்துட்டோம், இப்போதைக்கு இடைநீக்கம் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி மறுநாளே அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கோரினார். போலீஸ்காரங்களை கூப்பிட்டு என்ன இது பண்ணணுமோ, எப்படி பொதுமக்கள்கிட்ட நியாயமாக நடந்துங்க, எப்படி கூப்பிட்டு அனுசரித்து பேசணும், எல்லா மீட்டிங்லேயும் இதை வந்து பேசி போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் ஒரு சர்க்குலர் போயிடுச்சு இதில். ஏன்னா அவங்களோட இதில் இதெல்லாம் போகல பார்த்தீங்களா. அது உங்களை வந்து அப்பா மகனை கொன்னது வந்து ரொம்ப ஒரு இதான, ஏன்னா கடையில் இருந்தவங்கள கூப்பிட்டு போயிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான இதுவே இன்னும் கிளியர்னஸ் தெரியல. இன்னும் இறந்த அஜித்குமாரோட வீட்டுக்கு அரசியல்வாதி வந்து தொடர்ந்து குவிய தொடங்கி இருக்குது. அரசியல் காரணங்களுக்காகவா இல்லை இதை வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுங்க. இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கி ஒரு மரணத்தில் வந்து ஒரு ஆதாயம் தர்றது முற்றிலும் தவறு. இது யாராக இருந்தாலும் போய் ஆறுதல் தெரிவிக்கிறது எந்த கட்சியினராக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா கண்டிப்பாக ஆறுதல் தேவை. ஏன்னா அவங்களுக்கு மனரணமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஆறுதல் தேவை. இருந்தாலும் இதிலலாம் போய் ஒரு அரசியல் தேடுறாங்கன்னா ரொம்ப மட்டமானவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து எதிர்கட்சிகள் இருக்காங்க, டிபிஎஸ் இருக்காரு, விஜய் கட்சி இருக்காங்க, சீமான், நிறைய பேருக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆட்சி சரியா பண்ணல, அதனால தான் நடந்தது அப்படின்னு சில விஷயம் இப்போ பொருள் போயிட்டு இருக்குல்ல. அப்போ அதில் நினைக்கிறீங்க முதலமைச்சர் தான் இந்த காவல்துறையே இருக்கு. எங்கள் எதிர்கட்சிகள் வந்து இதே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் தான் தமிழ்நாடே வந்து வெள்ளத்தில் மிதந்துச்சு. எவ்வளோ இருந்து பேரழிவுன்றது எப்படி வரும்ன்றது இயற்கை சீற்றத்தால் வரும், செயற்கை சீற்றத்தால் வந்து நம்ம அதெல்லாம் எதையுமே குறை சொல்ல முடியாது. சரிங்களா. எதிர்கட்சின்றவங்க சொல்கிறது 1000 சொல்ல தான் செய்வாங்க. அதுதான் சொன்னேன், இதில் வந்து மட்டமான அரசியல் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இருந்த அஜித்குமார் வீட்டுக்கு அரசியல் தொடர்ந்து குவிய தொடங்கி இருப்பது அரசியல் காரணங்களா இல்லை ஆளுநருக்காகவா? இல்லை, மனிதாபிமானம் உள்ள யாராலும் இது ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் அப்படின்னு இதை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து நாட் குட். இப்போ வந்து இதுவே வந்து ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கு நடந்தது. இதுவே வந்து ஒரு எம்எல்ஏ பயணம், ஒரு வட்டச்செயலர் பயணம், ஒரு கவுன்சிலர் பயணம், அந்த மாதிரி நடந்தால் இந்த விஷயம் ஈஸியாக இது நடந்திருக்காதே. இப்போ ஒரு எம்எல்ஏ பையனாக இருந்தால் அல்லது ஒரு எம்பி பையனாக இருந்தால் இது நடந்திருக்காது, நிச்சயமாக நடந்திருக்காது. ஒரு சாதாரண மக்களுக்கு நடக்க கண்டிப்பாக எவ்ரிடே வி ஹாவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். சாதாரண ஒரு மனிதன், எம்எல்ஏ பையனோ, எம்பி பையனோ, அமைச்சர் பையனோ அல்லது இவங்களா இருந்தால் நிச்சயமாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வந்து இதுன்னு சொல்லலை. ஆனால் சொல்கிறாங்க வெளியே எல்லாருமே வந்து டிஎம்கே பீரியடில் எப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முந்தைய ஆட்சிகளில் இருந்து இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக எதிர்கட்சி ஆகட்டும், சில கட்சிகள் ஆகட்டும், ஆனால் எல்லாமே வந்து இந்த ஆட்சியால் தான் இது நடந்திருக்கு. சார், எதிர்கட்சிக்காரங்க எப்போவுமே அப்படி தான் சார் சொல்லுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க யார் தான் என்னைக்கு ஏன் ஆட்சியில் இப்படி நடந்ததுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க ப்ளேம் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்போ ஏன் சார் விஜய் கூட சொல்லியிருக்காரோ? இப்போ விஜய் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு அன்பு தம்பி. அதனால் அவர் ஒருவேளை அது என்ன மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, இது ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இதை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள் அவருக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்ணிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் அதிமுக மேலே பழி சுமத்தப்பட்ட சூழலில் இந்த லாக்அப் டெத் வழக்கில் திமுக மேலேயும் எதனா தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம அந்த மாதிரி வேர்டிக்ட் சொல்ல முடியாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணி எதனால எப்படி இதுக்கு பண்ணாங்க, அதே மாதிரி அந்த டைமில் எதனால அது நடந்தது, யாரெல்லாம் இன்வால்வ்டு, வெதர் இட் இஸ் பொலிட்டிக்கலி சப்போர்ட்டட் ஆர் நாட் சப்போர்ட்டட் ஆர் இவங்களா பண்ணாங்களான்னு அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் பண்ண முடியும் சார். சார், லாக்அப் காரணம் காவல்துறை வெளியிலே இருந்து கொடுக்கப்பட்ட அழுத்தமா இல்லை காவல்துறையுடைய தன்னிச்சையான அதிகார போக்கா? அது ட்ரிகர் என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எதனால அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நம்ம வெளியிலேருந்து சொல்ல முடியல. காவல்துறை கொடுத்தாங்களா, இல்லாட்டி இவன் ஏதாவது பண்ணானா, இவன் ஏதாவது இல்லீகல் ஆக்ட் பண்ணானா, அங்கே போய் என்னன்னு தெரியல. எதுக்கு இப்போது நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்கன்னா சும்மா பட மாட்டீங்க. ஏதோ நான் ஒன்று பண்ணனால தானே நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ அது வாட் வாஸ் த ட்ரிகர்ன்னு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோம்.
எதனால அவங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தாங்க, வாட் மேட் தம் ஸோ ஆங்க்ரி அப்படின்னு பார்க்கணும். ஓகே, கைது செய்யப்பட்ட காவலர்கள் தப்பு எதுவும் பண்ணலைன்னு அவங்க குடும்பத்தில் போராட்டம் எப்படி பார்க்குறீங்க, நடத்துகிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதுவும் வந்து நம்ம வந்து அந்த போராட்டம்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் டெஃபினெட்லி சப்போர்ட் த ஹஸ்பண்ட். இப்போ உங்கள் ஒய்ஃப்னா உங்களை தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதிக்கப்பட போகுது. தேர் த பீப்புள் ஆர் கோயிங் டு சஃபர். இப்போ இந்த 5 பேரை வந்து அவங்க லாக்கப்பில் வச்சாங்கன்னா 5 போலீஸ் பீப்புள் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க. அதனால அவங்க அந்த பாசத்தில் பண்ணுறாங்க. எதிர்கட்சி தலைவர் இப்போ சில கட்சியில் இருக்காங்களே, இந்த கட்சியில் வந்து எப்பவுமே காவல்துறை வந்து அதிகாரம் வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்காங்க. அதனால இவர் சரியாக பார்க்கலையோ, அதனால இது நடந்திருக்குமோ, இல்லை வேணா இல்லீகலாக இருக்குமோ, அந்த மாதிரி அவங்க தரப்பிலேருந்து ஒரு வதந்தி சொல்லுவாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜென்ரலாக வந்து காவல்துறை வந்து ரூலிங் பார்ட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா பவரும் இப்போ நாளைக்கு வந்து நாலு கால வந்து இவங்களை இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. ஸோ தே cannot do anything against the ruling party. See, the entire இது in the hands of the government is run by the ruling party. ஸோ அவங்க வந்து 100% against the ruling party ஒன்றுமே இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. இதே வந்து ஒரு எம்பி வீட்லேயோ இல்லை ஒரு எம்எல்ஏ வீட்லேயோ ஒரு கவுன்சிலர் வீட்லேயோ ஒரு வட்டச்சாலை வீட்டு நடந்திருந்தால் இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக அது வந்து பெருசாக இருக்கும். இந்த சென்ஸ் மோர் பப்ளிசிட்டி அவங்க கையில் பவர் இருக்கனால தேர் ஏபிள் டு ஸ்ப்ரெட் த பர்டிகுலர் இஷ்யூ டு வைரலாக போகுது அது. ஸோ அக்கார்டிங்லி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன இன்சிடெண்ட் வேறு அது டசன்ட் கோ பப்ளிக் வைரல்னா நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன். ஒன்ஸ் பப்ளிக்கு நோட்டீஸ்க்கு வந்து அப்படியே இப்போல்லாம் மாடர்ன் டேஸில் இன்ஸ்டாகிராம் இது அதுன்னு இருக்குது, அதிலெல்லாம் போஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா it goes to the viral to many people and politicians know that they will be affected in the particular incidentனால. அதனால they immediately try to take action. அப்போ இந்த மாதிரி லாக்அவுட் எப்பவுமே சாதாரண பசங்க நடதான் செய்யுமா, சாதாரண மக்களுக்கு? இல்லை, அதான் அது வந்து எடுத்தோடனே நம்ம ஒரு வேர்டிக் கூட சொல்ல முடியாது. நடக்கும் நடக்காததுன்னா அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன். why this happened, what made the police take such action, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா எடுத்தோடனே ஒருத்தராக தான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 2 பேரும் இருக்கானா, நான் வந்து சாரி சார்னு சொல்லிட்டு போனேன்னா நீங்கள் ஏன் என்னை இது பண்ண போகிறீங்க? இவங்க ஏதோ ரொம்ப சீரியஸாக பண்ணனால தான் நான் இந்த போலீஸ் டேக் ஆக்ஷன் இல்லையா. இப்போ ஒரு போலீஸ் வராரு, வந்தோடனே நான் ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் தப்பு பண்ணுறேன், இங்கேயே தப்பு பண்ணுறேன்னா அவர் சாரி சார் மன்னிச்சுக்கோங்க சார்னா அவர் என்னை விட்டுரு போகிறாரு. அவரையே என்னை வந்து அடிக்க போகிறாரு. வைத்திய கொண்டு டேக் சச் ஆக்ஷன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.